வணக்கம் வந்திருக்கும் எல்லாருக்கும். நடிப்பு காட்டான் விஜயும் எழுத்து காட்டான் மணிகண்டனும் இணைந்து இந்த ப்ராஜெக்டை வேலை பார்த்துட்டு வந்து ஒரு உன்னதமான உணர்வு எனக்கு கொடுத்துச்சு. இவங்க 2 பேருக்கு கூடயே நான் ஒரு 25 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் கூட சேர்ந்த எல்லா படங்களும், நான் வேலை செஞ்ச எல்லா படங்களும் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. ஆண்டவன் கட்டளை, 96, ஆடலும் பாடலும், நலன்குமார் தனிபட்சம் பண்ண ஆடலும் பாடலும், இன்று இப்போ பண்ணியிருக்க காட்டான் வரைக்கும் எல்லாமே பெரிய வெற்றி படங்களாக அமைந்தது. அது வந்து ஒண்டர்ஃபுல்லான மொமெண்ட்டு. அதுமாரி விஜயோட சின்ன சின்ன உணர்வுகள் எனக்கு வந்து அவர் ஃபஸ்ட்டு வர்ணம்ங்கிற, நானும் பிரேமும் அவரை நேரில் சந்திச்சது வர்ணம்ங்கிற ஒரு படத்தில் ஒரு குணச்சித்திர நடிகராக அவனை பார்க்குறோம். அவர் ஃபஸ்ட்டு ஷாட் நடித்தோன்னே நானும் பிரேமும் ஒருத்தங்களை பார்த்துக்கிட்டு அவர் ரியாக்ஷனை பார்த்து அவ்வளோ அட்மையர் ஆகி 2 பேரும் போய் ரொம்ப அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த மொமெண்ட்லேருந்து ஆரம்பித்து இந்த காட்டான் வரைக்கும் அவர் கூட ஜேர்னி இருக்குல்ல, அது வந்து ஒரு நண்பனா, ரொம்ப அழகான ஒரு பெரிய மகா நடிகனா, அவங்க கூட நாங்கள் ட்ராவல் பண்ணுறதே பெரிய கிஃப்டடாக நினைக்கிறேன். அது மாதிரி மணிகண்டன் கூடயும் அந்த மைண்ட் ஸ்கில்லேருந்து நாங்கள் 6 மாத நண்பர்களாக தொடங்கி அதில் வந்து விண்டில் ஃபஸ்ட்டு விஜயோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அது 2 கதாபாத்திரம், ஒரு கதாபாத்திரம் இதில் வந்து தொங்க விட்ட டெட் பாடிஸு, அதில் ஒரு கேரக்டர் மட்டும்தான் விஜய். அதில் மொபைலில் வர வெறும் அந்த மெசேஜோட அதுக்கான ரியாக்ஷன்ஸு, சின்ன அந்த கான்ஸ்டபிள் ரியாக்ஷன்ஸு, சின்ன உடல் மொழியும் சரி, அவர் நடிப்பாற்றலும் சரி, அந்த படத்தை இன்டர்நேஷ்னல் படமாக கொண்டு போச்சு. அந்த படம் தான் மணிகண்டனுக்கு காக்கா முட்டை படத்தை வந்ததுக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. இது மாதிரி ஒவ்வொரு மொமெண்ட்டுமே 96 சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம். அது எப்படின்னு ரொம்ப அழகான தருணங்கள், ஒவ்வொரு தருணங்களும் ஒவ்வொரு படத்துலையும் விஜய் போட்ட அந்த ஒவ்வொரு தருணங்களும் ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, லைஃப்பில் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் மொமெண்ட் ஆக்சுவலாக. அதேமாரி இந்த காட்டானில் அந்த திருவிழா சீக்வன்ஸில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, ரொம்ப பயங்கர ஹீரோயிசமாகவும் அதே மாதிரி செட்டிலாகவும் அவ்வளோ ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இதில் பண்ண எல்லா கதாபாத்திரங்களும் சரி, சித்தார்த் கேரக்டர்லேருந்து முத்துக்குமார் சார், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Standing before you again, like to talk like last time, I really feel bad that I can't talk in Tamil. Like, I don't have the confidence to. So that is one thing. And regarding the shoot and like remembering recollecting the memories and all, it's like it was so rich and so warm. So I can't actually like every day was eventful. Work was very nice. The team was wonderful. I was always at home. I was like it was just like being with the family. I really thank the production and the rest of the cast and crew for this wonderful project, which I am really proud of. I mean, looking back, I feel proud. Thank you, Paul. Hello, team. இப்படி பேசுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் நமக்கு. மது சார் மாதிரி சிம்பிளாக பேசிட்டு, சார் you talk very well in Tamil, sir, we know. So காட்டான் ஒரு 66 to 70 days நினைக்கிறேன். ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். விஜய் சாரோட ஒரு 30 days அண்ட் அஜித் சார், மது சார், நிறைய லேர்ன் பண்ணிக்க நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி ஃபன்னும், பயங்கரமான ஒரு ஃபன்னும் இருந்துச்சு. எங்களுக்கு ஆஃப்டர் ஷூட், எவ்ரிடே ஆஃப்டர் ஷூட் ஒரு ஃபன் செஷன் வீல் ஹேவ். அண்ட் விஜய் சாரோட ட்ராவல் பண்ணது 30 days-ம் சரி, அஜித் சார் கூட ஒர்க் பண்ண என்டையர் இது இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த என்டையர் டீம் வந்து ரொம்ப ஜாலியாக, ஒரு ஃப்ரெண்ட்லியாக, இந்த ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், டைரக்ஷன் டீம் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருந்தோம். அண்ட் வித் ஷோ சக்ஸஸ் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. காட்டான சக்ஸஸ் பார்ட்டிக்கு கூப்பிட்டதே பெரிய சந்தோஷம். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டரும் அஜித் விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷனும் தேங்க்ஸ். Hi everyone, this is Pallavi Shroff Parucha from Hyderabad. I did not get a chance to be on set most of the time, but I definitely got a chance to make Vijay Sethupathi sir's Sever Head, which was a crazy experience. I still remember getting the call that we have to make a smiling Sever Head, which is something we don't get to hear in this industry. So it was an amazing experience, and I'm so glad that it was taken so well, and the entire series is such a success, and I'm very honored to be invited over here today. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். காட்டான்
ஃபஸ்ட்டு அதான் இந்த கால 2 நண்பர்கள் மணிகண்டன் அந்த சேது இவங்க கொடுத்த அந்த வாய்ப்பு தான் எனக்கு. இந்த காட்டன் ரிலீஸுக்கு அப்புறம் என்னை பார்க்குற அந்த பார்வை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்க வந்து முழுமையான கதாபாத்திரம் என்னால் பண்ண முடியும் அப்படின்றதுல எனக்கும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது பெரிய வாய்ப்பு உண்டு பண்ணி கொடுத்தா மணிகண்டனுக்கு சேது பெரிய நன்றி சொல்லணும். இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டதுலேருந்து எனக்கு இந்த ட்ராவலு இந்த கேரக்டரை எப்படி நான் பண்ண போகிறேங்கிறது ஒரு பெரிய பயம் இருந்தது. ஆனால் அது பண்ண எனக்கு வந்து அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த கேரக்டரோட ட்ராவலு அது தேடி போகிறது, என் கூட நடித்த சிங்கப்பூர் என்ன வடிவேல் இவங்க கூட அந்த ட்ராவலு எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் நான் அஜித் சார் உங்கள் தேங்க்யூ சார். உங்கள் ஆக்சுவலி நிறைய இங்கிலீஷ் இதில் பேசியிருக்கேன்னா அது அஜித் சாருடைய பங்கும் இருக்குது. அவருக்கு எனக்கு பெரிய நன்றி. ஸோ இந்த நேரத்தில் அஜித் சாருக்கும் மது சாருக்கும் சமி உங்களுடைய ஒர்க்கு, ஸோ ஒட்டுமொத்தம் இந்த டீமில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி சொல்லுங்கள். ஸோ ஜியோ ஹாட்ஸ்டார் பெரிய தேங்க்யூ. தொடர்ந்து நிறைய நான் பண்ணணும்னு பெரிய ஆவலோட இருக்கேன். இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோட ரொம்ப ஹாப்பி. என் மனசு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இன்னும் புது நடிப்பில் பல பரிணாமத்தை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற பெரிய உத்வேகம் கொடுத்தது, பெரிய ஒரு ஒரு வாய்ப்பு ஒன்று பண்ணி கொடுத்த அந்த காட்டானில் சித்தார்த்தன். ஸோ அது மீண்டும் ஒரு கூட மணிகண்டனுக்கு சேர்த்து பெரிய நன்றி சொல்கிறார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. இதை தாண்டி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு பெரிய விஷயம் அதை நம்ம நம்பி கொடுக்கறது அப்படிங்கிறது நான் பார்க்குற முதல் சக்ஸஸ் மீட் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது. இந்த வாய்ப்பை என்னை நம்பி கொடுத்ததுக்கு ஒன்ஸ் அகேன் மணிகண்டன் சார், அதை ஏற்றுக்கிட்டதுக்கு விஜய் சேதுபதி சார், அதை அப்ரூவ் பண்ணதுக்கு ஹாட்ஸ்டார் டீம் அனைவருக்கும் நன்றி. நன்றியை தாண்டி வேறு எதுவும் சொல்ல முடியலை. அண்ட் இது எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த டீம் எல்லாருக்குமே, சண்முக சுந்தரம் சார், மது சார், அஜித் சார், அண்ட் என் கூட நடித்த சிங்கப்பொழி மாம்சு, முத்துக்குமார் அண்ணன், பார்வதி, எங்கள் அம்மாவை நடித்த பாண்டியம்மா, அண்டு முகேஷ் தம்பியாக நடித்த, இப்படி எல்லா பேருக்குமே தனித்தனியாக நன்றி சொன்னால் விடிஞ்சிடும், வந்த வேலையை பார்க்க முடியாது. ஸோ பெரிய நன்றி, சிறந்த தாழ்ந்த நன்றிகள். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்டன் பண்ணுற ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பார்ட்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஹாட்ஸ்டார் டீமுக்கு பெரிய பெரிய நன்றிகள். பிரதீப் சார், கிருஷ்ணன் சார், எல்லாருக்குமே. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமாக மணிகண்டன் சாருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய நன்றிகளை வந்து சொல்லியே ஆகணும். இதில் சொன்ன மாதிரி தான் கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி மாடனாக தெரிஞ்சுட்டு இருந்த பொண்ணை லலிதாவாக மாற்றி அந்த ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு பார்வை இப்போ பார்க்குற விதமே வந்து அந்த ஊர்க்கார பொண்ணாக வந்தது ரொம்ப அழகாக செட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச். எனக்குள்ளே இருக்கிற இன்னொரு முகத்தை வந்து கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் வெரி ஹாப்பி. இதே மாதிரி விஜய் சேதுபதி சார் ப்ரொடக்ஷனில் தொடர்ந்து கண்டினியூ ஆகணும். இதில் ஒரே ஒரு வருத்தம் சார், உங்கள் கூட எந்த ஒரு சீன் ஷேரிங்கே இல்லை. சரி, அடுத்த ப்ராஜெக்டில் கண்டிப்பாக கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி நான் வருவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைடிங் ஆஃப்டர் ஆல் தி திங் ஹேப்பன். ஸோ தேங்க்யூ, மிக்க நன்றி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து இது முதல் ஸ்டேஜ், சக்ஸஸ் மீட்டிங் தான் ஃபஸ்ட்டு. ஒரு விஷயம் எமோஷ்னலாக ஒன்று சொல்லணுன்னா, முத்திங்கிற காட்டான் ஒரு ஹோட்டலில் ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீனில் வந்து ஒரு ஐயாவுக்கு வந்து முத்து வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஒருத்தட்ட கொடுத்து அந்த கடையை விலைக்கு வாங்கி அந்த ஐயாவை ஓனராக உட்கார வைப்பாரு. இதில் 2 விஷயம் இருக்குது. எனக்கு லைஃப்பில் எனக்கும் இதே வந்து முத்து என்கிற விஜய் சேதுபதி எனக்கு ஒரு பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்காரு. அது டீட்டெயிலாக சொல்லணும்னா அது ரொம்ப போகும்.
என்னுடைய லைஃப் ஏதாவது என் ஃபேமிலிக்கு என்னுடைய பாப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டேஜில் இருந்து ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட்டு ஃபைனல் இருந்தப்போ பெரிய கடவுள் மாதிரி வந்து உதவுன முத்து பேர் தெரியும். இது வந்து எனக்கு இந்த மேடம் தான் கிடைச்சிது. ஸோ எனக்கு அங்கே கிடைக்கல, நான் இதை சொல்லணும், ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ அதை மட்டும் கொடுக்காம இப்போது அதில் ஹோட்டலில் பணம் கொடுத்த மாதிரி எனக்கு ஒர்க்கும் கொடுத்து இதில் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அது 10 நிமிஷம் வந்தாலும் எனக்கு இப்போ நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் வருது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி. இது எப்படி இதை வந்து ஷேர் பண்ணுறேன்னு தெரியல, சந்தோஷம். அதை தாண்டி முக்கியமான நன்றி வந்து சந்துரு அண்ணாவுக்கு சொல்லணும். ஏன்னா சேதங்க சொல்லிட்டாரு, அப்புறம் அவரை டார்ச்சர் பண்ணி நான் அதை போய் உள்ளே போகிறதுக்கு போடாடி உள்ளே போனதுக்கு பெரிய கஷ்டமாக இருந்தது. இது வேற ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டியது, கரெக்டாக நான் போய் உள்ளே போய் ஜாயின் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சரத் ப்ரோ, ஏன்னா இதில் வந்து சரத் வந்து என்னை ரொம்ப ரெஸ்பெக்ட்டு, ரொம்ப கேரிங்காக எடுத்து இந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அப்புறம் மணி சார் வந்து ஸ்பாட்டில் பார்த்துட்டு பண்ணிடுங்க, ஏன்னா ஒரு 10 நிமிஷம் தான், பெரிய கேரக்டர் பண்ணிடுவீங்க நம்பிக்கை இருக்குன்னாரு. ஸோ அந்த நம்பிக்கை வச்சு எனக்கு கொடுத்ததுக்கு மணிகண்டன் சாருக்கு மிக்க நன்றி. அஜித் சார்கிட்ட ரொம்ப ஒர்க் பண்ணல, மாண்டேஜ் மட்டும் தான் பண்ணேன். பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒர்க் பண்ணும்போது. மது சார், அப்புறம் சமி சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் ஹாட் ஸ்டாருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்டன் பண்ணுற செகண்ட் சக்ஸஸ் மீட் நினைக்கிறேன். மண்டேலாக்கு அப்புறம் காட்டனோட காத்திருப்பு வந்து ரொம்ப பெருசு. ஒரு ஆமாம், டீமில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக காத்திருந்து ஒரு விட்னஸ் பண்ணுவோம். ரொம்ப ஹாப்பி சக்ஸஸ் மீட் வரையும் வந்து நின்று இருக்கோம். அண்ட் நைஸ். அந்த இது வரையும் நான் வெல் ப்ரிப்பேர்டாக என்ன சொல்கிறது, சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணேன்னா விஜய்ஸ் ப்ரொடக்ஷன் நைஸ். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சாட்டிஸ்ஃபைடாக எல்லாம் சுபமாக முடிஞ்சது. நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு சக்சஸ் பார்ட்டி நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. முத்து மீனாக்கும் அப்புறம் சிந்து முத்துக்கும் ரொம்ப அழகா இருக்கு. எங்களோட லவ் சீன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் கம்ப்ளீட்லி என்ஜாயிங் திஸ் எவ்ரி சிங்கிள் டே. என்னோட நிறைய விஷ் வரும்போது ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். ஸோ இந்த வாய்ப்பு சார் இல்லைதான் நடந்திருக்காரு. விஜய் சேதுபதி சார் அண்ட் மணிகண்டன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லவ் பண்ணி பண்ண ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம் இது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஹாட் ஸ்டார் கூட. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். இல்லை எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த சக்ஸஸ் பார்ட்டிக்காக ஹாட் ஸ்டாரோட நிறைய சீரீஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு ஷோவுக்கு வந்து சக்ஸஸ் பார்ட்டி நடத்துறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த ஷோ ஐ திங்க் நம்பர்ஸ் வைஸ்ல மற்ற எல்லா ஷோஸையும் தாண்டியும் இருக்கு. இதுக்கு விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவருக்கு டீம் இல்லை, ஆர்மி இருக்கு, 7 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே they know what they are doing and they got this done also. Thanks to Hotstar team, other than the programming team, commercial Prabhu, Shankar, Kishore, marketing starting from Mabi, Selva, Prasanna, Guru, all the people. Thank you so much. Please enjoy the evening. That's it. Thanks guys. Thanks for coming to. சத்தியமா நான் எப்போ பார்க்கல. நிறைய மெசேஜஸ்லாம் வருது. எனக்கு இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு மணிகண்டன் சார், அஜித் சார், விஜய் சேதுபதி சார், எல்லாருக்கும் தேங்க்யூ.